அமெரிக்க தூதரகம் அருகே தீப்பற்றி எரிவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். புகைமூட்டம் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இது தாக்குதல் தானா, உறுதி செய்யப்பட்டிருக்கா? குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீதான ஒரு தாக்குதல் என்பது மீண்டும் ஈரானுடைய ஏவுகணைகளால் நடைபெற்றுள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக குவைத்திலுடைய அமெரிக்க தூதரகத்திற்கு யாரும் வர வேண்டாம், அருகில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அமெரிக்கர்களுக்கு அந்த தூதரகத்தின் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திலிருந்து கடுமையான ஒரு புகைமூட்டம் எழுந்துள்ள காட்சிகளானது அங்கிருந்து வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய F-15 ரக விமானமானது, போர் விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட காட்சிகளானது வெளியாகி இருந்த நிலையில் குவைத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் ஏவுகணை தாக்குதலால் புகைமூட்டமானது சூழ்ந்துள்ளதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்திருந்த இந்த நிலையில்தான் அமெரிக்கா தூதரகம் மீதான ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமும் அங்கு எழுந்திருப்பதை அடுத்து பொதுமக்கள் யாரும், குறிப்பாக அமெரிக்கர்கள் யாரும் தூதரகத்திற்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை அமெரிக்க தூதரகமானது வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதியதான பல்வேறு தாக்குதல்கள் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு அபாய எச்சரிக்கையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ளதாகவும் அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அந்த ஒரு வார்னிங் அறிவிப்பில் தெரிவித்துள்ளார்கள். மிக முக்கியமாக ஏற்கனவே கடந்த தாக்குதல் நேற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தடைப்பட்ட தாக்குதலின் பொழுது அமெரிக்க தூதரகத்தையும் குறிவைத்து ஈரான் தாக்குவதாக ஒரு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த பகுதியில் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளது. இது ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.